देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवतौ पुनः पुनः। कृपादिषु मात्रेण भवान् पूर्णं प्रजायते संवन्दे ब्रह्मविद्वर्यं सद्गुरुं चन्द्रशेखरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। சுதினம் குரோதி வருடத்தில் வரக்கூடிய பெரிய ஒரு வைபவமா இருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மகோத்சவமானது நேற்றைய தினம் மாலையிலிருந்து வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நமது ஐஸ்வர்யா ஜாதகாலயாவில் எனக்கு தெரிஞ்சது 4வது குரு பெயர்ச்சி ஹோமம் நினைக்கிறேன். அது தப்பார்த்தம் வணங்கிக்கணும். அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி ஹோமங்கள் எல்லாமே ஒரு விமரிசையா நம்ம எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ஏஜி ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அவருடைய தலைமையில அவர் தான் இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு வச்சார். நம்ம வேத சாஸ்திர வித்வான் பிரம்மஸ்ரீ ரவீந்திர குருஜி அவர்களுக்கும் நம்மளுடைய பிரம்மஸ்ரீ ஏஜி ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் தான் வந்து குருவா இருப்பார். அதாவது வேதாத்தியனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. வேதம் தெரிஞ்சவாளுக்கு ஜோசியம் தெரிகிறது அப்படிங்கிறதும் ரொம்ப அதீதமான ஒரு செயல்பாடு. அந்த மாதிரி வேதம் மற்றும் ஜோதிடம் ரெண்டுத்திலையுமே சிறந்து விளங்கக்கூடிய நமது மகாகுருவா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அவருடைய பார்வையிலையும் அவருடைய சமீபமாகவும் நேற்றையிலிருந்து இந்த குரு சாந்தி ஹோமமானது நடந்துருக்கு. பொதுவாகவே நம்ம வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி 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 அப்படின்னு தான் முடிப்போம். நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? அமைதி நிலவட்டம், அமைதி அமைதி அமைதின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல ஓ பீஸ் 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 அப்படிங்கிறது. இந்த சாந்தியுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய விஷயமாவே அந்த ஓம் சாந்தி இருக்கு. ஓம் சாந்தின்னு 3 டைம் சொல்றதுக்கு ஒரு சாந்திக்கு ஆத்தியாத்மிகன்னு பேரு, இன்னொரு சாந்திக்கு ஆதி பௌதிகம் பேரு, இன்னொரு சாந்திக்கு ஆதி தெய்வீகம் அப்படின்னு பேரு. ஆத்தியாத்மிகம்னா என்னன்னு கேட்டா நம்மாலே நாமே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம். ஆதி பௌதிகம்னா என்னன்னு கேட்டேன்னா நம்ம யார்த்தையும் பேசியிருக்கவே மாட்டோம். ஆனால் ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தினால் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கடா உணரலாம் அப்படின்னு கேட்டால் ஃப்ளாட்ஸ். இப்போ தான் சென்னை மாநகர் போன்ற பெரிய பெரிய பகுதிகள்லாம் ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு சாதனை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பேச்சை ஃபுல்லாகவே குறைச்சாலே நமக்கு உண்டான விஷயம் கிடைச்சிருங்கிறது சாஸ்திரம். நம்மளை தேடி நம்மளுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஏங்கணும் ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஆனால் சொல்லுவா பௌனைன போக்தவியம், சாப்பிடும் போது பேசாத அப்படின்பா. அந்த மாதிரி நம்ம பேச்சை குறைக்க என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத கான்ட்ரவர்சியான ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை கிரியேட்டே ஆகாது. அப்படின்னு ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம். ஆதி பௌதிகம்னா பிறராலே வரக்கூடிய கஷ்டங்கள். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டோம், ஆனால் அவளால் நமக்கு இடைஞ்சல் வந்துட்டே இருக்கும். பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான், அவனுக்கு சந்தான பாக்கியமே இருக்காது. மாதம் 30-40,000 சம்பாதிப்போம், அழகான காலத்தில் கல்யாணம் ஆகிருக்கும், அழகான பையன் குழந்தையும் பிறந்திருப்பா, பொன் குழந்தையும் பிறந்திருப்பா. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டையும் வேஷ்டியும் கட்டின்னு இருப்பா, பார்க்க பளிச்சுன்னு இருப்பா. அவன் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வேஷ்டியும் புடவையும் கட்டின்னு இருப்பா. அவள் அதுக்கு முன்னாடி மாதிரி எடுப்பாவே இருக்காது. ஆதி தெய்வீகம் அடுத்தது. ஆதி தெய்வீகம்னு கேட்டால் இயற்கையால் வரக்கூடிய கஷ்டங்கள், மழையாலையும் இடியாலையும் தீயாலையும் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். நம்ம கணவனதுக்கு அப்புறம் ஒரு மரம் முறிஞ்சு விழும். இயற்கையிட்டு பாதுகாக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் இந்த மாதிரி மந்திரங்களுடைய வேலை. வாரியார் சுவாமி சொல்லுவார், சுவாமி இருக்கிறதுக்கு உண்டான மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒரே நாளில் பால் கெட்டு போயிடுது, பாலுக்குள்ளே இருக்கிற மறைஞ்சிருக்க நெய்யை பார்க்க முடியுதா? பால் கிடைக்கிறதுக்கே சிரமமாக இருந்தது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம். நம்ம
பால் கிடைக்கணும், பாலை காய்ச்சணும், பால் ஆற வைக்கணும், உர ஊற்றணும், தயிராக்கணும், தயிரை கடையணும், வெண்ணெய் வெண்ணெயிலேருந்து வரக்கூடிய நெய்யானது 6 மாதம் 1 வருஷம் கெட்டு போகாமல் இருக்குது. அதில் மறைஞ்சின்ற நெய்யை பார்க்க முடியுதா? அதுபோல் சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். சுவாமியை வந்து ஃபீல் தான் உணர முடியும். சுவாமி கிருஷ்ணர் இருக்கும்போதே துரியோதனன் துச்சாதனன் போன்றவர்கள் எல்லாமே இருந்திருக்கார். சுவாமி இன்னைக்கு நியூட்ரல். அதுபோல் இந்த அக்னி மூலியமாக இந்த ஸ்வஹா ஸ்வஹாங்கிற ஹோமங்கள் எல்லாமே இப்போ ஆரம்பித்து காத்தால கணபதி ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து இந்த குரு சாந்தி ஹோமங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நவகிரகத்துக்கு உண்டான போயட்ரிலாம் சொல்லி இப்போ ஸ்வாஹா ஸ்வாஹான சமித்தாலயம், ஆஜ்யன்னு சொல்லக்கூடிய நெய்யாலயம், சாதம், ஸ்வதா, அதாவது பிதிரு பூஜனத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. ஸ்வதா அப்படின்னா அன்னம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இந்த ஸ்வாஹா அப்படின்னா அக்னி பகவானுக்கு 2 மனைவிகள் உண்டா. ஒன்று ஸ்வாஹா தேவி, ஒன்று ஸ்வதா தேவி. அக்னி பகவானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்சனை 3 விதமான ஆக்ஷனில் இருக்காராம். அதாவது சமைத்த படுத்துட்டோம், அன்னத்தை உட்காந்துட்டோம், நெய் நின்று வாங்கிடுறாங்க. அதாவது ஸ்வாஹா அப்படிங்கும்போது வேத வாத்தியார் எல்லாமே வந்து உண்டான திரவியத்தை சமர்ப்பணம் பண்ணுறான். இது போன்ற ஒரு யாகங்கள்லாம் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வந்து சாத்தியப்படாத ஒன்று. அதுக்கு உண்டான மாதிரி வீட்டு வசதிகள்லாம் இருக்கணும், அதுக்கு உண்டான மாதிரி தனத்தை செலவு பண்ணணும், அதுக்கு உண்டான மாதிரி திரவியங்கள்லாம் வாங்கணும், அது தகுந்த மாதிரி வேத வாத்தியாரெலாம் கூப்பிடணும். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கணப்பாட்டிகள்லேருந்து ஆரம்பித்து ரிக்வேதம் படிச்சிருவா வந்திருக்கா, யஜுர்வேதம் படிச்சிருவா வந்திருக்கா, சாமவேத சம்பந்தமாக தெரிஞ்சவா வந்திருக்கா, அதே சமயத்தில் வைஷ்ணவ பெருமக்கள்லாம் வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் சிவாச்சாரியார்லாம் வந்திருக்கா. இந்த மாதிரி இந்த மாதிரி பர்சன் எல்லாத்தையும் வந்து ஒரே சமயத்தில் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம நல்ல விதமாக இருக்கணும், நம்மளுடைய சௌக்கியங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி இந்த குரு சாந்தி, குரு பிரவேசம், குரு பயிற்சி ஹோமத்தை நேத்திலேருந்து ஆரம்பித்து கலசங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு உண்டான மந்திரங்கள்னால ஆவாகனங்கள்லாம் பண்ணி தியாயாமி ஆவாகயாமே சுவாமி வந்துடுவாராங்க. ஆகமார்த்தந்து தேவானாம் கவனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோமியாதம் தேவதா ஆத்மான லாஞ்சனம். எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பா. 5 மணிக்கு லான்ச் பண்ணுறோம், 6 மணிக்குங்க ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியாச்சு. நேத்தியே தேவதைகள்லாம் சாநித்தியம் ஆகிட்டாங்க. அதுக்கு உண்டான மாதிரி மந்திரங்களால் சுவாமிக்கு அர்ச்சனைகள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி தூப தீப நிவேத்தியங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி சுவாமி சாநித்தியப்படுத்தி இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாக்கியமே உண்டு, அக்னி தூதம் விரணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் அப்படின்னு. அக்னி பகவான் தூதவனாக இருக்கார். நாம் எந்த தேவதையை உத்தேசித்து பண்ணுறோமோ அந்த தேவதையை கொண்டு போய் சேர்த்துடுறோம். இன்னும் நம்ம சாதாரணமாக சொன்னோம், யதார்த்தமான வாக்கியத்தை சொன்னால் மந்திரத்தான வாங்கலாம் ஆரம்பிக்க முடியாது. இந்த விஷயத்த மந்திரங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் மழை வரும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொடை பிடிச்சுட்டோ இல்லை ரெயின் கோட் போட்டுட்டோ அதுக்கு உண்டான பாதுகாப்பு பண்ணிட்டோ காய்கறி கிடைக்கோ வழி கிடைக்கோ சாமான் வெயில் அடிக்கும், ஏசி கார்லேயோ வீட்டில் ஏசியோ எல்லாம் போட்டுருக்கோம். இந்த கிரகங்கள்லாம் வந்து தன் நிலையை உணர்ந்து எல்லாருக்கும் நல்ல விதமான சத்விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி ராகுகேது பயிற்சி நடக்குது. இல்லைன்னா பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நான் 2 கோடி ரூபா வச்சுருக்கேன், நான் ஏன் உன்னை மதிக்கணுங்கிற சிந்தனை சில பேருக்கு வேணும், சில பேருக்கு எழாது. எழுறவாளுக்கு தான். முதல் லேயர் பாதுகாப்பு வச்சுட்டு இருப்பார் பெரிய விஐபி, 2வது லேயர் பாதுகாப்பு, 3வது லேயர் பாதுகாப்புலாம் வச்சுட்டு இருப்பார். அத்தனை பேர் அது வந்து பல்லில் ஒரு கேவிட்டி வந்துருந்துன்னா, பல்லில் ஒரு பூச்சி இதாக வந்துருந்துன்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பல்லை வந்து அத்தனை பாதுகாப்பாளரையும் மீறி பல்லை பிடிங்கிடுறார். அதுபோல் ஒரு சுவாமி நமக்கு ஒரு பதவியையும் ஒரு பொருளாதாரத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா தெய்வம் மனுஷரூபேன அப்படின்றது. முன்னாடி சொன்னார், நேத்தி வாத்தியார் சொன்னார் தானங்கள்லாம் பண்ணுறதான் தடுக்கக்கூடாது அப்படின்னு. யாருக்கிட்டையும் யாச்சகம் பண்ணக்கூடிய கையேந்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு வைக்கவில்லை சுவாமி அப்படின்னா சுவாமிக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு விதமான ஒரு பதவியும் ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவள்லாம் அதெல்லாம் மீறி தான தர்மங்கள்லாம் பண்ணி லோகக்ஷேமத்துக்கு உண்டான மாதிரி மக்கள் எல்லாம் பரிபாலனை பண்ணணும். ரூபமாக சுவாமி டிக்டேட் பண்ணுறாரு. என் சார்பாக நீ உனக்கு 10 கோடி ரூபா லாபத்தை கொடுக்குற, 50 கோடி ரூபா லாபத்தை கொடுக்குற, அதன் மூலியமாக நீ வந்து அன்னதான சத்திரங்கள்லாம் கட்டு, அது போல் மக்களுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். நாம் ஒரு விதத்தில் கஷ்டப்படுகிறோம் என்றால் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய
பயனாக நாம் இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இப்பொழுது நாம் நல்ல விதமான விஷயத்தை நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி செய்து அதை டெலீட் செய்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலங்கள் நம்மை பாதுகாக்கும். அதான் சொல்லுவோம் தமிழில், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு. வேதோ நித்தியம் அதிகதாம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். இந்த மந்திரங்களால் சுவாமியை திருப்திப்படுத்தி சமித்தாலயம் ஆஜ்யம் சொல்லக்கூடிய நெய்யாலயம் சாதத்தாலயம் ஹோமங்கள்லாம் பண்ணி சுவாமியை வந்து சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஒரு கிரந்தம். அதில் 1000 ஸ்லோகம் வந்து பெருமாளுடைய பாதார விந்தங்கள் பாதுகையை பற்றியே சொல்லக்கூடியது. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருமாள் தான். எல்லாமே நவகிரகங்கள் அப்படிங்கிறது அவள் சம்பிரதாயத்தில் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாதுகா சகஸ்ரத்தில் 749வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா கனகருச்சிரா காவியா அக்யாதா சனைஹி சரண உச்சிதா ஸ்ரிதகுரு புதபாஸ்வத் ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோஹ பதே மணிபாதுகே தொம்ஹசி மஹதி விஸ்வேஷாம் நஹா சுபா கிரகமண்டலி அப்படிங்கிற ஒரு 749 ஸ்லோகம். 1000 ஸ்லோகம் இருக்குது பாதுகா சகஸ்ரம். இந்த 1000 ஸ்லோகமுமே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பாதுகையை பற்றி வர்ணனை பண்ணக்கூடியது. அதில் 749வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அது குரு தோஷமாக இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய பார்வையினால் வரக்கூடிய உபதிரவமாக இருந்தாலும் சரி, ராகு கேது உபதிரவமாக இருந்தாலும் சரி, நாம் நம்மளை அறியாமல் செய்த தவறுக்கு உண்டான ஒரு தண்டனையை நாம் அனுபவிக்க நேர்ந்தாலும் சரி, அந்த போன்ற ஒரு விஷயத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நித்தியமே நம்மளால் எத்தனை ஆவர்த்தி முடியுமோ அத்தனைபடி சொன்னால் இந்த நவகிரக தோஷங்களும் நம்ம விட்டு விலகிடுங்கிறது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ கோயிலெல்லாம் நவகிரக சன்னதி இருக்குது. அதே மாதிரி சிவாலயங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-9 சிவாலயங்களில் நவகிரகமே இல்லாமல் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்க வந்து திருவான்மியூரில் நவகிரகமே கிடையாது. நவகிரகம் எப்படி ஏன் கிடையாதுன்னா, யம பகவான் எங்கே சிவனை சுவாமியை பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் வழிபட்டாரோ அங்கே நவகிரகமே இருக்காது. யார் வழிபட்டா? யம பகவான் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரனை எங்கே வழிபட்டாரோ அந்த இடத்துல வந்து நவகிரகமே இருக்காது. அதான் நவகிரகமே இல்லாத சிவஸ்தலம் நம் சென்னையில் உள்ள திருவான்மியூர் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். அதுபோல் இந்த கிரகதோஷங்கள்லாம் இருக்கா? குடும்ப ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் என்னென்ன பரிகார பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கும். இந்த கிரகதோஷங்கள், 7.5 சனி, குரு பகவான் நமக்கு அனுகூலமாக இல்லை அப்படின்னா சில க்ஷேத்திரங்கள் சிவாலயங்களில் ருத்ராபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு உண்டான மாதிரி கட்டண நிர்ணயம் பண்ணி காத்தாலே ஒரு 8 மணிக்கோ இல்லை 11 மணிக்கோ ஒரு ருத்ராபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் நம்ம அதெல்லாம் பங்கு கொண்டு நமக்கு உள்ள நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸை டெலீட் பண்ணிக்கிறதுக்கு சாதனமாக அந்த ருத்ரமானது இருக்குது. இப்போ பூஜை ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றையும் ருத்ர பாராயணம் நடந்தது. ருத்ரம் அப்படிங்கிறது ஹார்ட் மாதிரி வேதத்து நடுப்பாகத்தில் வருது. ஸ்மார்த்தாளாக இருந்தாலும் சரி, சிவாச்சாரியாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவாக இருந்தாலும் சரி, வேதம் யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணுறா அப்படின்னா இந்த ருத்ர பிரச்சனத்தை படிக்காமல் அவளால் வேதத்தை தாண்டி போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 174 இடத்துல நவகான்னு வருது ருத்ரத்தில். 327 இடத்துல மேன்னு வருது. சமக பிரச்சனம் மே அப்படிங்கிற சப்தம் ஒழிச்சுட்டே இருக்கும். லக்ஷ பிரஜாபதி சிவபகவான ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதுபோல் நமக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்னையில் நிறைய இடத்துல இருக்கான்னு தெரியல. சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். திருஞான சம்பந்தர் பாடல் பாடியிருக்கார். திருப்புகழ் 4 பாடல் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். 4 பாடலோ 6 பாடலோ இருக்கா, சரியாக தெரியல எனக்கு. அது போன்ற ஒரு க்ஷேத்திரங்களுக்கு நாம் சென்று இந்த ருத்ராபிஷேகம் அப்படிங்கிற வைபவம் பண்ணிட்டு இருக்கா, கலசம் ஸ்தாபனம் பண்ணி அது போன்ற விஷயத்தெல்லாம் பங்கு கொண்டு இந்த கிரகங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து நாம் பாதுகாத்து கொள்ள ஒரு சாதனமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வாத்தியார் சொன்னார், அவருடைய பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் பார்த்துல உட்காந்து சொன்னார். நான் என்னுடைய இந்த சத்யநாராயண பூஜை இது போன்ற உபன்யாசங்கள்லையும் சொல்லுவான். பொதுவாகவே இந்த சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய அருகதை பண்ணக்கூடிய சூழ்நிலை யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கே தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார்.
ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, அங்காரகம் தர்ப்பயாமி, புதம் தர்ப்பயாமி, ப்ரஹஸ்பதிம் தர்ப்பயாமி, சுக்ரம் தர்ப்பயாமி, சனைஸ்சரம் தர்ப்பயாமி, ராகும் தர்ப்பயாமி, கேதும் தர்ப்பயாமின்னு இந்த நவகிரகத்துக்கு தர்ப்பணமே பண்ணிட்டா நவகிரகம் நமஸ்காரம் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் கேசவாதி தர்ப்பணம் 12 உண்டு. ஏற்கனவே என்னுடைய இந்த சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணும்போது உபன்யாசத்தை சொல்லுவேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய 12 நாமம் உண்டு. மேஷ ராசின்னா யாரெல்லாம் இருக்காளோ அவள் ஓம் கேசவாய நமஹா. மேஷத்துக்கு அப்புறம் என்ன ரிஷப ராசி, அவள் என்ன ஓம் நாராயணாய நமஹா. மேஷம், ரிஷபம். மிதுன ராசின்னா என்ன கேசவநாராயண மாதவாய நமஹா. அப்படிங்கிற 12 ராசிக்காரர்களும் 12 பேரையும் சொல்றது. முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெருமாளுக்கு சமாராதனை பண்ற வழக்கம் இருந்ததுன்னா 12 வேத பிராமணோட கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு உண்டான மாதிரி சத்விஷயங்கள்லாம் நல்ல விதமான நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு சமையல்லாம் பண்ணி சில பேர் வந்து சமாராதனை மாதிரி பண்ணுவாள். அது போன்ற விஷயங்கள் மூலியமாகவும் நமக்கு என்ன கிரகதோஷங்கள்லாம் அடிபட்டு போயிடும். பொதுவாகவே கிரகப்பிரவேசங்கள் இது போன்ற வைபவங்கள் நடக்கும் பொழுது பிராமண போஜனம் செய்விச்சாலே பேய் பிசாசு போன்ற துஷ்ட தேவதைகள்லாம் ஓடி போயிடுமா. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்ப ஜோதிடங்கிற புஸ்தகத்தில் இருக்கும். கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நாளில் பண்ணோம், எப்படி பண்ணணும், மேற்கூரையெல்லாம் பூசி தான் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி ஒரு வைபவங்கள்லாம் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவ பூஜனமாக இருந்தாலும் சரி, பித்ரு பூஜனமாக இருந்தாலும் சரி, நூத்தன வஸ்திரம் புது வஸ்திரத்தை தரிச்சுக்கணும். தேவ பூஜனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி நினைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. வீடாக இருந்தால் பகுலவாக பண்ணுறோம், குடும்பமாக பண்ணவும் அவசியம் கிடையாது. இதே பித்ரு வழிபட பண்ணும்போது பார்த்தோன்னா புது துணி அணைச்சிடணும். ஏன்னா அந்த வஸ்திரத்தை வந்து இந்த வஸ்திரத்தில் வேறு திரவியங்கள் எதுவும் சிந்தி இருக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்கள்ல என்ன எல்லா வித மக்களும் ரோட்டில் பயணம் பண்ணிட்டு இருப்பாள், பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருப்பாள், யார் எங்கே போயிட்டு வந்து தெரியாது. அதுபோல் அவளுடைய சம்சங்கங்களும் அவங்களுடைய பார்வைகள்லாம் இருந்தாலும் அதனுடைய வஸ்திரத்துக்கு தோஷங்கள் அதெல்லாமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்மளுடைய வாசஸ்பதி, நம்மளுடைய ஜோதிஷ வாசஸ்பதி பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளுடைய ஒவ்வொரு மேற்பார்வையிலையும் ஒவ்வொரு திரவியங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அந்த வஸ்திரத்தை கட்டிண்டு எப்படி வந்து கிரகப்பிரவேச முகூர்த்தம் பண்ணுறோம், கிரகப்பிரவேசம் அது போன நம்ம இந்த குரு பிரவேசம் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணி சுவாமியை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ணுறது ஸ்லாக்கியமே இல்லாதது. அதுபோல் கூட்டணியாக ஒரு விஷயம் பண்ணும்போது அது பலன் ஜாஸ்தி. அந்த பாதுகா சகஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 749வது ஸ்லோகத்தில் நவகிரகத்தை பற்றி அப்படி வர்ணனை பண்ணுறார். அதாவது ரத்தன கற்கள்லாம் இழைக்கப்பட்டுள்ள பாதுகையே தங்கமயமான காரணத்தினால செவந்து போயிடுதான். கோல்டன் நம்ம இப்படி காமிச்சோம் அப்படின்னா அக்னிகிட்ட காமிச்சா என்ன ஆகும், செவந்து போகிறது இல்லை. அப்போ செவ்வாய் அங்காரகன் போன்று இருக்கான். 9 கிரகத்தையும் சொல்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் ராமாயணம் போன்ற காவியங்களால் சுக்கிர பகவானை பார்க்க முடியுதுதான். சுக்கிர பகவான் வந்து கூறப்பட்டும் அதே மாதிரி மெதுவான சஞ்சாரத்தினால சனி பகவானையும் நம்ம டிக்டேட் பண்றார். சனி பகவான் சஞ்சாரத்திற்கு ஏற்றபடியும் இதான் முக்கியமானது. ஆச்சாரியன் மற்றும் வித்வான்களால் நமக்கெல்லாம் ஆச்சாரியனா இருக்கார், வித்வான்கள் நிறைய பேர் இருந்திருக்கா. அவன்லாம் இந்த வேதங்கள்லாம் எத்தனை சந்தை சொல்லியிருப்பா, எத்தனை திருவ போட்டிருப்பா, எவ்வளோ விஷயங்கள் சொல்லி பார்த்துருப்பா. ஒரு ஹோமத்துக்கெல்லாம் ஒரு யாகத்துக்கெல்லாம் பண்ணும்போது அதன் மூலியமாக குரு பகவானாகவும் புத பகவானாகவும் இருக்கார், அடையப்பட்டபடியும். அதுக்கப்புறம் பளபளப்பான திருமேனி கொண்டும் சூரியன் பகவான் மாதிரி இருக்கார். அதான் அந்தணர்களால் போற்றப்பட்டும் சந்திர பகவானாகவும் இருக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதர் திருவடியில் ஆகாசம் நீ எப்போதும் மேன்மை ஏற்படுத்தியபடி உள்ளாய், இப்படி உள்ள நீ எங்களுக்கு எப்போதும் நன்மை அளிக்கவல்ல நவகிரகங்களின் கூட்டமாகவே உள்ளாய். இதனால் பாதுகையே நவகிரகம் என்பதும் அந்த கூட்டம் ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடியில் எப்போதும் உள்ளன அப்படின்னு இதோடைய சாராம்சமா இருக்கு இந்த கனக ருச்சிர அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தையும் நித்தியமே நம்ம பாராயணம் செய்வதன் மூலியமாக நவகிரகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். மழையெல்லாம் வந்துட்டே இருந்தாலும்
ரெயின் கோட் போட்டுட்டோம் இல்லை கொடை பிடிச்சோன்னா நம்மளுடைய வேலையை பார்த்துட்டே இருப்போம். மழை வந்து வெயில் அடித்தாலோ ஏசி கார்லையோ இல்லை வீட்டில் நம்ம ஏசியோ போட்டுட்டு இருப்போம். எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். கிரகங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் பெரிய பதவி இருந்தாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாத்தையும் மாற்ற வல்லமை வந்து கிரகங்களுக்கு உண்டு. அதுதான் சொல்லுவார். இது அற்புதமான விஷயங்கள்லாம் சொன்னார். ஒருத்தர் நல்ல விஷயத்த பண்ணும்போது தடுத்தாலே தோஷம் வந்துடுவான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு அப்படின்னாலே ஒரு 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக வந்துடும். யார் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாளோ அவள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா, மாணவராக இருக்கா. நம்மளாம் ஸ்டூடெண்ட். யார் ஒரு விஷயத்த சொல்கிறாளோ அவள் வந்து ஆசிரியராக இருக்கார், குருவாக இருக்கார். மாணவர்களுக்கு ஒழுக்கற்றை கொடுப்பதனால் ஒழுக்கம் டிசிப்ளின் தான் முக்கியம். அப்போ குருவிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னாலே மொத்த 1000 நல்லது பண்ணியிருப்போம். அந்த ஒரு விஷயத்தினால மொத்த 990 டிலீட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல குணம், எல்லாருக்கும் நல்ல விதமான குணங்கள்லாம் இருக்கும். அந்த குணத்தை பாதுகாப்பார். சில பேர் ரொம்ப வசதியாக இருப்பா, வசதியாக இருக்கும்போது நல்ல சத்விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பா. திடீர்னு ஒரு சமயத்தில் வசதியெல்லாம் கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ என்ன அவங்க கிட்ட அவருடைய குணம் மாறாமல் இருக்கிறதுக்கு உண்டான மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். அது மட்டும் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் ஒரு சில நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். மனுஷன் தானே பண்ணலாம், அச்சஞ்சலாம் எழுந்துட்டே இருக்கும். இந்த கலி புருஷன் என்ன பண்ணுவாருன்னா ஃபுல்லாக 24 தூங்கவே மாட்டார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, போரூரில் இருக்கு வீடு. பெருங்குடி போகிறார் வேலைக்கு. 63,000 65,000 சம்பாதிக்கிறார். வேலை செய்கிற இடத்துல எனக்கு மேலே இருக்கக்கூடிய பர்சன் எனக்கு ரொம்ப மன அழுத்தம் தர்றார், வேலையை விட்டுடலாமான்னு கேட்டார். கேட்ரிங் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் வரும். இந்த கிரகம் இருக்குது பற்றியா, அது படுத்திகிட்டே இருக்கும். வேலையை விடு, வேலையை விடு, வேலையை விடு, வேலையை விடுன்னு தூண்டிகிட்டே இருக்கும். தகுந்த மாதிரி அந்த பர்சனுக்கும் ஒன்று உங்களுக்கு மன கிளேஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். பேச்சை குறைச்சிருங்க, தேவைக்கு இல்லாமல் பேசாதீங்க. வேலை விட்டால் வேலை கிடைக்காது. நீ என்ன ஒரு விஷயத்த பண்ணுறியோ வேலை பண்ணிகிட்டே சின்ன லெவலில் பண்ணு. அவருக்கு ஒரு சில சங்கல்பம்லாம் எழுதி கொடுத்து ஒரு 20 நாள் கழித்து ஃபோன் பண்ணார். இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. சில ஜபங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ரவீந்திர குருஜி பர்சனலாக பார்த்து பேசணும். சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். இதையும் நான் சொல்லியிருக்கேன் நிறையா. இந்த கிரகங்கள்லாம் சண்டை போட அவர்கிட்ட தனியாக இருக்கும்போது, ஏன்பா அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா நீ வந்து இந்த ஜபத்தை பண்ணு, இந்த அர்ச்சனையை பண்ணு, இந்த பிரார்த்தனை பண்ணு. மேக்சிமம் பார்த்தேன்னா ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்க சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் இந்த சுப்ரபாதத்தை டெய்லி சொன்னாலே கிரகதோஷங்கள்லாம் விட்டு போயிடும். கௌசல்யா சுப்ரஜா இருக்குது பார்த்தீங்களா, அது ஆதித்ய ஹிருதயம் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து சுலபமாக சொல்லுவார் அவர். இந்த மாதிரி ஒரு பாராயணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு 20 நாள் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவரே ஃபோன் பண்ணார். அதான் இப்போ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, நல்ல வேலை, நான் வேலையை உள்ளான்னு நினச்சேன் நான். ஏன்னா வேலை விட்டால் வேலை கிடைக்காது. கும்பராசி 2வது சனி ரவுண்டு ஓடின்னு இருக்கு அவருக்கு. அந்த மாதிரிலாம் கிரகங்கள்லாம் சொல்லணும். அதனால தான் என்ன சொல்லுவா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிவா. கூட்டு குடும்பமாக இருந்தாலே கெட்ட சிந்தனை, கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணி பார்க்கலாமாங்கிற சிந்தனையே வராதான். தனியாக இருந்தால் என்ன பண்ணால், ஏன் அந்த விஷயத்தை செஞ்சு பார்க்கக்கூடாது, ஏன் இந்த விஷயத்தை செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சஞ்சலங்கள்லாம் வந்துனே இருக்குமா. அதனால தான் நம்மளுடைய தர்மங்கள்லாம், நம்மளுடைய பிரிவுகள்லாம் பார்த்தோம்னா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறது, எல்லாரும் ஒரு வேலையும் பிரித்து பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துனே இருந்தது. மந்திரம் எதுவுமே தெரிய வேண்டாம், ஸ்லோகம் தான் தெரிய வேண்டாம். காத்தால எழுந்தவுடனே சௌக்கியமான தூக்கம் பண்ணிட்டு இருக்கோமா, எழுந்தோம்னா காத்தால 4:30 மணிக்கு முழிப்பு வருதா, கை காலை வேண்டி வாயை கொப்பு வச்சுட்டு குளிக்க கூட வேண்டாம். நம்ம நெத்தியில் ஏதாவது விபூதியோ குங்குமத்தையோ வச்சுன்னு தீபத்தை ஏற்றினாலே போதும். தேவர்கள்லாம் மழை வருவானா, 2 மணி சத்தத்தை கேட்டாலே போதும். ஆகமார் தந்து தேவானாம் கவனார் தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோமியா தேவதாக்குவான் லாஞ்சனம். தேவர்கள்லாம் காத்தால 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நகராலம் வருவானாம். இந்த மாதிரி கோவிந்தன் வீட்டில் சத்தம் வருது, கிருஷ்ணசுவாமி வீட்டில் சத்தம் வருது, இந்த மாதிரி பரமேஸ்வர வீட்டில் சத்தம் வருது, தேவதைகளே நீங்கள் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஹோமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கந்த பூர்வஜாய நமக அப்படின்னு ஒரு மந்திரம் விநாயகர் அர்ச்சனை சொல்லியிருப்பாள். அந்த சப்தத்தை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜெயமங்கள ஸ்தோத்திரம் ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் நவகிரகத்துக்கு உண்டான பிராயஷ்சித்த பரிகாரங்கள், ஐப்பசி மாசத்துலலாம் பிறந்தா சில தோஷங்கள்லாம் உண்டா, அதுக்கு உண்டான பிராயஷ்சித்தங்கள். அந்த புஸ்தகம் அற்புதமான புஸ்தகம் அது. அதே மாதிரி குடும்ப ஜோதிடம் அற்புதமான புஸ்தகம். அந்த குடும்ப ஜோதிடத்தை பற்றி நான் தெரிஞ்சிருந்ததுக்கு காரணமே நம்மளுடைய ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் தான். அவர் சொல்லுவார், இதில் ஒரு 100 பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா நீ ஜோசியன் ஆயிடலாம் அப்படிம்பார் அவர். ஆனால் நம்மளால் உட்கார முடியாது, உட்காந்து பக்கத்தை திருப்ப முடியாது.
நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும்போது என்னன்னு கேட்டேன்னா அதுக்கு மேலே ஒரு பற்று வராது, தூக்கம் வரும், வேற அச்சஞ்சலமான சிந்தனைலாம் வரும். அது எல்லாத்தையும் மீறி காஞ்சி மகாபெரிவாலாம் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, ஸ்ரீனிவாசங்கர் போட்ட புஸ்தகத்தை பிரமாணமாக வச்சுக்கலாம் அப்படின்னு. அது போல் மனுஷன் போய் சொன்னால் மந்திரம் போய் சொல்லாது. அதுவும் அனுஷ்டாதா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணுற நபரே வந்து இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுற அப்படிங்கும் பொழுது காரியம் வந்து கலிதமாயிடும், நம்ம எதை உத்தேசிச்சு பண்ணுறோமோ. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா சதம் 100 வயசுன்னு இருக்கு மனுஷனுடைய பாவம். கையில் 10 விரல் இருக்கு, காலில் 10 விரல் இருக்கு, அழகான காதை கொடுத்துருக்காரு, அழகான கண்ணன் கொடுத்துருக்காரு, அழகான ரூபத்தை கொடுத்துருக்காரு. இதுக்கே சுவாமி தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள்லாம் சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபா, அந்த இந்திரியம் எடுத்து இந்த இந்திரியம் எடுத்து கண் இல்லை அப்படி இல்லைன்னு சுவாமி நமக்கு அவ்வளோ இதான பொக்கிஷமான ஒரு தேகத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னு சுவாமிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளும் 2 ஆண்டுகள்லாம் வாழ போகிறது இல்லை. சத்தம் அப்படின்ட்டு இருக்கு 100 வயசு, ஜோசி 120 வயசு சொல்லியிருக்கு. நான் பவித்திரம் கொடுக்கும்போது இவன் சொல்லுவா, ரித்யாஸ்ம ஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவ மித்ர தேகன்னோஸ்தோ அனுராதா நபிஷா வர்தயந்தா சதம் ஜீவேம சரதஸ்வீராக அப்படின்னு. அனுஷ நட்சத்திர தேவதை என்னுடைய எஜமானருக்கு எஜமான சேதம் 100 வயசு கூட அப்படின்னு. இந்த குருவுடைய மெயினான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா ஒழுக்கத்தை கொடுப்பார், நம்மளோட நல்ல குணத்தை பாதுகாப்பார், நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை டெலிட் செய்வார். இந்த 3 விஷயம்தான் இம்பார்ட்டன்டானது. அந்த 3 விஷயத்தையும் இந்த குரு பயிற்சி நாளில் சுவாமியானது நமக்கு அருள் பாலிப்பார். அதுதான் மேஷராசிலேருந்து ரிஷபராசி பிரவேசம் ஆகும் சமயத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பூர்ணாகுதி அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமாக ரொம்ப கம்மியான இடத்துல தான் பண்ணுவாள். அதாவது இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பார் அவர் 2 நாளாக, எவ்வளோ பேர் வந்திருக்கா நீங்களே பார்க்குற இல்லைங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பார். நான் ஆர்கனைஸ் பண்ணி புஷ்பங்கள் ஒரு இடத்துல சொல்லி சுவாமி அலங்காரம் பண்ணியிருக்காரு. நல்லா ஹோமகுண்டமாக அப்படி இருக்காராம், சிவன் இருக்காராம், மகாவிஷ்ணு இருக்காராம், அக்னி அம்பாள் இருக்கலாம், தாம் அக்னிவர் நாம் தபசா ஜுவலந்தின்னு ஜொலிக்கிறாளாம். அக்னி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் காமிச்சாலும் மேல் நோக்கி விடும். புஷ்பமாக சிவன் இருக்காராம், விஷ்ணு இருக்காராம், வாசனையை அம்பாள் இருக்காராம். எவ்வளோ புஷ்பங்களா அர்ச்சனை பண்ணியிருக்கா பாருங்க. சந்தனமாக சிவன் இருக்காராம், விஷ்ணு இருக்காராம், வாசனையை அம்பாள் இருக்காராம். அதுபோல் எல்லா விதமான அலங்காரம் கோலத்தை போட்டாலே ஆத்து வாசல்ல லக்ஷ்மித்துவம் வந்துடுமா, மகாலட்சுமி. வாசனையான பூவால் அர்ச்சனை பண்ணால், வாசனையான மாலையால் சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையே வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறது பெரியவருடைய வாக்கியம். அதுபோல் இந்த கிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலத்தெல்லாம் பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குரு பகவான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் போனாலும் நெகட்டிவான வைப்ரேஷன்லாம் கொடுக்காத ஒரே கிரகம் இந்த குரு கிரகம் தான். இந்த குரு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இந்த 3 விஷயத்தை நமக்கு கிடைச்சாலே நாம் சமுதாயத்தின் நல்ல மதிப்போடு வாழ்வோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லெட்டரோ தான் எழுதுனா ஒபீடியன்ட்னு எழுதுகிறோமா. இந்த ஒழுக்கம் மற்றும் நம்மெல்லாம் உள்ள நல்ல குணங்கள் மற்றும் நம்மிடம் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி நம்ம ஒரு சமுதாயத்தை நல்ல மனுஷனாக மாற்றுவா. அதே மாதிரி இந்த சகனாபவத்துன்னு ஒரு உண்டு. இந்த சகனாபவத்தவே வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ப்ரே பண்ணுறது. ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சகன்னா சேர்ந்து, அதாவது குருவும் மாணவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. சகனாவத்து சகன குணத்துன்னு அனுபவிக்கிறது கட்டுறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சகனாவத்து சகனோ குணத்து சக வீரியம். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாரு அப்படின்னா என்ன, எக்ஸாம் எழுதுறாரு, எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா ஆகிடுது, நல்ல மார்க் வருது, நல்ல மார்க் வந்து என்ன ஆகிடுது, நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது. இப்போ என்ன, நமக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும். சக வீரியம் கரவா வகை பிரைட்டான வாழ்க்கை கிடைக்கிறது. தேஜஸ்னா என்ன, பிரைட்னஸ். தேஜஸ்வினாவதி தமஸ்து மாவித்விஷா. அதுக்கு அடுத்தது என்ன, மாவித்விஷா வகைன்னா என்ன, ஒருவரை ஒரு வெறுக்காமல் இருப்போமாக. ஆகையால் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாவற்றும் அமைதி நிலவட்டம்னு பிரார்த்தனை பண்ணி இந்த குரு பிரவேச சாந்தி எல்லாருக்கும் நல்ல விதமான மங்களத்தையும் அருளட்டும். அவ்வளோ மந்திரங்களால் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி ஆஜ்யன்னு சொல்லக்கூடிய நெய்யால் ஹோமம் பண்ணுறோம். நெய் சாதம் சாப்பிட்டாலே அன்னைக்கு செஞ்ச பாவங்கள் டெலீட் ஆகிடுமா. எங்கள் அம்மா சொல்லுவோம், நம்ம சாம்பாரோ வத்த குழம்போதோ சாப்பிட்றோம் அப்படின்னாலே நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு நெய் சாதம் கொடுத்தா படிக்கிற டெக்ஸ்ட் பைகாட் ஆகும். ஆயுர் கிருதம் ஆயுரே வேதம் சர்பிஷ்னு பேர், ஆயுஷ்னு பேர், நெய்க்கு நிறைய பேர்லாம் இருக்குது. ஹரி அப்படின்னு சொன்னால் 18 அர்த்தம் சொல்கிறான் சம்ஸ்கிருதத்தில். அதுபோல்
துளசியால் அர்ச்சனை எல்லாம் பண்ணி சுவாமி சாநித்தியப்படுத்தாங்க. துளசி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பறிக்கக்கூடாது, ஆயக்கூடாது. வெள்ளிக்கிழமை இந்த காலங்களில் துளசி பறிக்கக்கூடாது, ஏகாதசி துளசி பறிக்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சமாராதனைக்கே முதல் நாளே அந்த கீரையில் ஆஞ்சிடணும். விரதம் இருக்கோம் அப்படின்னாலே விரதத்தோட நம்ம பசியோட சொன்னாதான் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அதுபோல் இந்த கிரகங்கள்லாம் நம்ம பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாடல் பெற்ற க்ஷேத்திரங்கள் நிறையா இருக்குது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு இருக்கு. நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் கஷ்டம் போயிடும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அவையார் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான். சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் கஷ்டம் போயிடும், சுவாமியை கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு இருக்கா. விவேகானந்தத்தை கேட்குறா, எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கேன்னு சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு சரியான விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. நான் உங்கள் வாத்துக்கு வரேன், எனக்கு நீ வந்து தண்ணியோ ஒரு பாலோ ஒரு டீயோ காஃபியோ தர, அதுக்கு ஆதாரமாக அந்த டம்ளரோ இல்லை ஜக்கோ இத்தியாதிகளோ இருக்குது. அதுபோல் கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நாம் இந்த இடத்துக்கு சென்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோன்னா அங்கே வந்து ஏழை பணக்காரன் வர்ண பேதம் ஜாதி பேதங்கள்லாம் எல்லாரும் வரோம். எல்லாரும் வந்து இந்த கபாலீஸ்வரர் பார்க்குறா. அந்த லிங்க பானத்தில் ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு எல்லா இடத்துலையும் வைப்ரேஷன்லாம் இருக்குது. அதுபோல் சத்விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் பண்ணுறது, நமக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காருன்னா அதன் மூலியம் சத்விஷயங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணோம். அதனால தான் அதோடைய விஷயமே நேற்றையே வந்து ஃபஸ்ட்டு வாழை 6ங்கிற மாதிரி நேற்றையே சொல்லிட்டாரு. கொடுக்கறத தடுக்கிறது தப்பு அப்படின்னு. ஒருத்தர் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரா, அவளை விட்டுறணும். அதுக்கு முன்னாடி அது மாதிரி நம்ம அது மாதிரி பண்ணாலே தோஷம் வந்துடும். அதுபோல் இந்த குரு பேரிச்சி சாந்தி ஹோமம் எல்லாருக்கும் இல்லாதமான சில சிரேசையும் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய குருஜியோடைய பிரார்த்தனை. எல்லாருக்கும் இல்லாத சௌக்கியம் கிடைக்குன்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். மேற்கொண்டு குரு பகவானுக்குன்னு சிறப்பான ஹோமம் நடக்க போகிறது. இப்போ நவகிரகத்தையெல்லாம் முடிஞ்சிருது, கணபதிக்கெல்லாம் முடிஞ்சிருது. அதே மாதிரி இந்த கிரக தோஷங்கள்லாம் விலகிறதுக்கும் ஒரு சின்ன கணபதி பாடலும் உண்டு. அந்த பாடலை முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே டெய்லி நித்தியம் சொல்லணுங்கிறது குருஜியோடைய பிரார்த்தனை. திருவாக்கும் செய்க கருமமும் கைகூட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர்த்தம் கை. இந்த பாடல் தான் மறுபடியும் சொல்கிறேன். திருவாக்கும் செய்க கருமமும் கைகூட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர்த்தம் கை. இந்த பாடலை சொல்லிகிட்டே வந்தா குரு பெயர்ச்சி தோஷங்களோ சனி பெயர்ச்சி தோஷங்களோ எந்த தோஷங்களும் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி இந்த ருத்ராபிஷேகங்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சில கோயிலெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பண்ணி இல்லாத ஸ்ரேயசையும் பிரார்த்திச்சுக்கிறோம். எல்லாருக்கும் இல்லாத ஸ்ரேயசங்களையும் பிரார்த்திச்சுக்கிறோம்.